அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். மீண்டும் ஒரு அற்புதமான மகாபாரத கதையோடு. இந்த மகாபாரத கதை படிக்க 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 நம்மிடம் பல கேள்விகளை எழுப்புகிறது. உண்மையிலேயே மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அந்த சாரம், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்று மகாபாரதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மகாபாரதத்தினுடைய முழு சாரமாக இந்த 2 வரிகள் நமக்கு மறுபடியும் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், இறுதியில் தர்மமே வெல்லும்னு நமக்கு அடிக்கடி சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தது. இந்த தர்மம்ன்றது என்ன? உண்மையிலேயே மகாபாரதம் என்பது தர்மத்தை காப்பாற்றிய ஒரு காவியமா? பாண்டவர்கள் தர்மத்தை காப்பாற்றியவர்களா? துரியோதன சகோதரர்கள் தர்மத்திற்கு எதிரானவர்களாக நின்றவர்களா? இப்படி பல கேள்விகள் நமக்கு இந்த மகாபாரதத்தை படிக்கும்போது தொடர்ந்து நமக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. தர்மத்தினுடைய வடிவமாக சொல்லப்படக்கூடிய பாண்டவர்களின் மூத்த சகோதரர் யுதிஷ்டர், அவருடைய பெயரே தர்மர்னு வச்சிருந்தாங்க. ஏன்னா தன்னுடைய தம்பிகளுக்கு எது நடந்தாலும் சரி, நாட்டிற்கு எது நடந்தாலும் சரி, தனக்கே எதுவும் நடந்தாலும் சரி, தர்மத்தை விட்டு கொடுக்காதவராக யுதிஷ்டர் இருந்தார்னு மகாபாரதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அவர் பொய்யே சொல்ல மாட்டாராம். தர்மர் யுதிஷ்டர் வாழ்க்கையில பொய்யே சொல்லாதவராக, தர்மத்தை கடைபிடிப்பவராக இருந்த காரணத்தினால அவருடைய தேர் சக்கரம் இருக்குல்ல, இந்த தேர் சக்கரம் தரையில படாதாங்க. மகாபாரதத்துல அப்படி அந்த கதை வருது. அவர் தேர் ஓட்டினா அந்த தேர் சக்கரம் 2 அடி அப்படி மேல நிக்குமா, காற்றுல பறக்குமா, காற்றுல உருளுமா. அப்படியாக, ஏனால் அவருடைய உண்மை வாய்மையினுடைய தன்மையின் அடையாளமாக அவருடைய தேர் சக்கரம் அந்த தரையில படாத வண்ணம் தர்மத்தை காப்பாற்றியவராக தர்மர் இருந்திருக்கார். இப்ப இந்த போர்னு வருது இல்ல, ஒரு மனிதனை எப்பப்ப நம்ம முழுவதுமாக புரிந்து கொள்ளலாம்னா, there is a difference between action and reaction வாங்க. அது என்ன சார் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்? இதை நீங்க ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். நீங்க சாதாரண நிலையில ஒரு மனிதனை பார்க்கும்போது அவர் ஒரு சிரித்த முகத்தோடு இருப்பார், அவர் எல்லாருக்கும் நல்லவர்களாக தெரிவாங்க, எல்லார்கிட்டையும் நல்லவராக பழகுவாங்க, எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. அவர்களுடைய ஆடைகள் இருந்து எல்லாமே அவர்களை பார்க்கும்போது ஒரு பெரிய மகான்னு சொல்லக்கூடிய அளவில் அவர்களுடைய வடிவமைப்பு இருக்கும். அது ஆக்ஷன். அதாவது ஒரு சாதாரண மனிதர்கள் பார்க்கும்போது அவர்கள் தோன்றக்கூடிய ஒரு தோற்றம், அது ஆக்ஷன். ரியாக்ஷன் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஒரு கோபம் வரும்போது, அவங்களுக்கு ஒரு காமம் வரும்போது, அவர்களுக்கு அவங்களுடைய குணம் மாறும்போது, அவர்களுடைய சூழ்நிலை மாறும்போது, அவர்களுக்கான தொந்தரவுகள் வரும்போது, அவர்களுக்கான சவால்கள் வரும்போது, அவர்களுக்கான போராட்டம் வரும்போது ஒரு மனிதன் எப்படி செயல்படுகிறானோ அதுதான் அவனுடைய ஆழ்நிலை குணமாக கருதப்பட்டு கொண்டே இருக்கு இல்லையா சார்? மலைவாழ் மக்கள் வாழ்றாங்க ஒரு கிராமத்துல. அந்த கிராமத்துல என்ன முடிவு பண்றாங்க, இந்த மலைக்கு மேல ஒரு சாமியார் இருக்காருப்பா, அந்த சாமியார் யாருகிட்டையும் பேசவே மாட்டாராம். 20 வருஷம் தவம் பண்றவரா, 20 வருஷம் தவத்துல இருக்கிறவரு. அவர்கிட்ட போய் வணங்கி நம்ம கிராமத்துக்கு இந்த திருவிழாக்கு கூட்டிட்டு வந்தோம்னா நம்ம கிராமமே சந்தோஷமா இருக்கும், நம்ம கிராமத்துல செழிப்பா இருப்போம் அப்படின்னா எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, ஒரு மழை வரும், நம்ம கிராமத்துக்கு அந்த சாமியார் வந்துட்டாருன்னா கிராமமே அமைதியாயிடும், அவர் மாதிரி கிராமமே அமைதியாயிடும் சொல்லி எல்லா மக்களும் அந்த மலை ஏறுறாங்க. கஷ்டப்பட்டு மலை ஏறி அந்த சாமியாரை கும்பிட்டு எங்க கிராமத்துக்கு நீங்க திருவிழாக்கு வரணும்ன்றாங்க. அந்த சாமியார் அதெல்லாம் வரமாட்டேன், பேச மாட்டார்ல, வரமாட்டேன்றாரு. ரொம்ப கட்டாயப்படுத்தி அவரை திருவிழா கூட்டு வந்துட்டாங்க. இப்ப திருவிழால அந்த சாமியார் நின்றுட்டு இருக்காரு. அவரை சுத்தி எல்லாரும் ஆடுறாங்க. இந்த நெருப்பெல்லாம் ஏத்தி வச்சுட்டு அவரை சுத்தி எல்லாரும் ஆடுறாங்க. இந்த உணர்ச்சி பிரவாகத்துல ஆடும் போது ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், அப்படி சுத்திக்கிட்டே வந்தவன் அந்த சாமியாரோட காலை நச்சுக்குன்னு மிதிச்சான். அவ்வளவுதான். அந்த சாமியார்ல அறிவு இருக்காடா உனக்கு, ஏண்டா உலகத்துல இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டி, அறிவு இருக்காடா உனக்கு, காலை மிதிக்கிறவனுக்குலாம் கண்ணு தெரியுமா தெரியாதா போடாங்க. 20 வருஷம் தவம் அவுட்டு, 20 வருஷம் தவம் அவுட்டு. இப்ப என்ன பார்த்தோம்னா, ஒரு மனிதன் மேல்நிலை, அதாவது கான்சியஸ் மைண்ட், அந்த கான்சியஸ் மைண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆக்ஷன். ஒரு கோபம் வரும்போது, ஒரு உணர்ச்சி வரும்போது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிருகம் வெளியே வருது இல்ல, அந்த மிருகத்தை யார் ஒருவன் சரியான முறையில் கையாளுகிறானோ அதுதான் தர்மம் என்று கருதப்படுகிறது இல்லையா? அந்த மிருக நிலையிலும் ஒருவன் எப்படி செயல்படுகிறான் என்பதுதான் தர்மமாக பார்க்க முடியும். 15வது நாள் யுத்தம் நடக்குதுங்க. பாரத போர்ல 15வது நாள் யுத்தம். துரோணாச்சாரியார சமாளிக்க முடியல.
பீஷ்மர் இறந்து போயிட்டாரு, பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையில இருக்காரு. இப்ப அந்த தளபதி பதவியை துரோணாச்சாரியார் கையில வச்சிருக்காரு. இந்த துரோணாச்சாரியாரை எதிர்த்து யாராலும் போராட முடியல. அவர் அப்படி ஒரு இடி மின்னல் போல இருக்காரு, அந்த புயல் மாதிரி இருக்கு. அவருடைய அம்புகளை சமாளிக்கவே முடியல. அர்ஜுனனால என்ன முடியும்? துரோணாச்சாரியார் அவர் குருவுக்கெல்லாம் குரு. இந்த அர்ஜுனனால துரோணாச்சாரியாரை சமாளிக்க முடியலங்க. துரோணாச்சாரியாருடைய அஸ்திரங்களை சமாளிக்க முடியல. இந்த பக்கம் ஜெயத்ரதன் இருக்காரு, இந்த பக்கம் அர்ஜுனன் இருக்காரு, இந்த பக்கம் வில்லாளிகள் இருந்தாலும் அபிமன்யு இருக்கான், இந்த பக்கம் வில்லாளிகள் இருந்தாலும் அத்தனை வில்லாளிகளை சேர்த்தாலும் கூட துரோணாச்சாரியாரினுடைய ஒரு அஸ்திரத்தை அவர்களால சமாளிக்க முடியல. பாண்டவர்கள் கதி கலங்கி போறாங்க. இந்த துரோணாச்சாரியாரை நாம் வீழ்த்தாவிட்டால், துரோணாச்சாரியாரை நாம் தோற்கடிக்காவிட்டால், அல்லது துரோணாச்சாரியார் உயிரோடு இருந்தால் நாம் இந்த போரில் ஜெயிக்க முடியாது என்று முடிவு செய்கிறார்கள். அப்ப துரோணாச்சாரியாரை வீழ்த்த வேண்டுமென்றால், அவரை கொல்ல வேண்டுமென்றால், துரோணாச்சாரியாரின் உயிரை பறிக்க வேண்டுமென்றால் அவரோடு சண்டையிட்டு அவரை வீழ்த்த முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஐவரும் சேர்ந்து துரோணாச்சாரியாரை நம்மால் எதிர்க்க முடியாது. கிருஷ்ணனும் அதற்கு ஒத்துக்கொள்கிறார். துரோணாச்சாரியாரை நம்மால வீழ்த்த முடியாது, துரோணாச்சாரியாரோடு எதிர்த்து சண்டை போட முடியாது, அவர் மாவீரனா இருக்காரு, அர்ஜுனனால் துரோணாச்சாரியாரை வீழ்த்த முடியாது. அப்ப என்னப்பா பண்ணலாம்னா சூழ்ச்சி செய்துதான் துரோணாச்சாரியாரை வீழ்த்த வேண்டும்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எவ்வளவு பெரிய யுத்தம், எவ்வளவு நேர்மையாக நடக்க வேண்டிய ஒரு யுத்தம், தர்மத்திற்காக நடக்கப்பட்ட குருஷேத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த போரில் துரோணாச்சாரியார் என்ற மிகப்பெரிய குரு எப்படி வீழ்த்தப்பட்டார் தெரியுமா? போர் நடந்துட்டு இருக்கு, துரோணாச்சாரியாரை யாராலும் வீழ்த்தவே முடியல. அப்ப துரோணாச்சாரியாரிடம் போய் சொல்கிறார்கள், உங்கள் மகன் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். அஸ்வத்தாமன் இறந்துட்டான். இந்த துரோணாச்சாரியாருக்கு தன்னுடைய பையன்னா உயிருங்க. தன்னுடைய பையன் மேல அவ்வளவு பற்று வச்சிருந்தவர். தன்னுடைய பையனுக்கு பசிக்கு பால் கொடுக்க முடியலைன்ற காரணத்திற்காகத்தான் அவர் அஸ்தினாபுரத்துக்கே வரார். தன்னுடைய மகனை வளர்க்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் அஸ்தினாபுரத்துக்கே வரார். மகன் மீது அவருக்கு அத்தனை பிரியம். அவன் தான் உலகமே, அந்த அஸ்வத்தாமன் தான் அவருடைய உலகமே. அந்த அஸ்வத்தாமன் போரில் இறந்து விட்டான் என்கிற செய்தியை துரோணாச்சாரியாரிடம் பொய்யா சொல்றாங்க. அஸ்வத்தாமனை எல்லாம் வீழ்த்த முடியாது, அவர் மிகப்பெரிய வில்லாளி, அர்ஜுனனுக்கு நிகரான வில்லாளி. கடைசியில் அஸ்வத்தாமனை வீழ்த்த முடியாத சம்பவங்கள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இன்று வரை சிரஞ்சீவியாக இருப்பவர் அஸ்வத்தாமன்லாம் சொல்லுவாங்க. அப்படி இந்த அஸ்வத்தாமனை அவங்களால வீழ்த்த முடியாது. ஆனால் அந்த அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு வந்து துரோணாச்சாரியார்கிட்ட சொல்றாங்க. உங்க பையன் இறந்துட்டாங்க, அஸ்வத்தாமனை கொன்னுட்டாங்கன்னு. துரோணாச்சாரியாரால் நம்ப முடியலங்க. எத்தனை பெரிய வீரராக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய குருவாக இருந்தாலும் சரி, பையன் இறந்துட்டான்னு தெரிஞ்சிருத்துல. அப்படியே யோசிக்கிறாரு, ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பாக்குறாரு, இது சூழ்ச்சியா இருந்ததுன்னா சூழ்ச்சி. அந்த எமோஷனல் சிச்சுவேஷன்லயும் துரோணாச்சாரியார் யோசிக்கிறாருங்க, அறிவு சார்ந்து சிந்திக்கிறார். இது சூழ்ச்சியா இருந்துச்சுன்னா யார் எது வேணாலும் சொல்லட்டும், இந்த தர்மன் பொய் சொல்ல மாட்டானே, யுதிஷ்டன் பொய் சொல்ல மாட்டானே, அவன் எதிரியா கூட இருக்கட்டும், ஆனா யுதிஷ்டன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவனே, நான் தர்மன்கிட்ட போய் கேட்கிறேன், யுதிஷ்டன்ட்ட போய் கேட்கிறேன்னு துரோணாச்சாரியார் போறாருங்க. அப்ப கிருஷ்ணர் ஒரு சூழ்ச்சி சொல்றார், தர்மன்கிட்ட போய் சொல்றாரு, அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொல்லு, இல்லாட்டி நம்ம துரோணாச்சாரியார் கொல்ல முடியாது, இல்லாட்டி துரோணாச்சாரியாரை சூழ்ச்சி பண்ணி வீழ்த்த முடியாது, அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொல்லுன்றார். அவன் முடியாதுன்றான். முதல்ல தர்மன் முடியாதுன்றான். உடனே என்ன தெரியுமா பண்ணாங்க, அஸ்வத்தாமன் ஒரு யானை அங்க இருந்துச்சு சார், ஒரு யானை இருந்துச்சு. பீமன் என்ன பண்றான், அந்த யானையை அடித்து கொள்றான். இப்ப அஸ்வத்தாமன் இறந்துட்டான் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப தர்மர் சொல்றாரு, அஸ்வத்தாமன்ற யானை தானே இறந்தது, இதை சொல்லு போதும், அஸ்வத்தாமன் என்கிற யானை இறந்தது, இதை சொல்லு போதுன்ட்டார். அஸ்வத்தாமா இதஹா குஞ்சரகா அப்படின்னு வரும் சமஸ்கிருதத்துல. அஸ்வத்தாமன் இதஹா குஞ்சரகா அப்படின்னு, அஸ்வத்தாமன் என்கிற யானை இறந்தது. இப்ப துரோணாச்சாரியார் வராரு, தர்மனிடம் நிக்கிறாரு, தர்மா எல்லாரும் சொல்றாங்க தர்மா என் பையனை கொண்டுட்டாங்கன்னு, எனக்கு தெரியல, உண்மையிலேயே என் பையன் இறந்துட்டானா, உண்மையிலேயே அஸ்வத்தாமன் இறந்துட்டானா, உண்மையிலேயே அஸ்வத்தாமனை கொன்றுட்டீங்களா, அஸ்வத்தாமன் இப்ப இந்த பூமியில இல்லையான்னு கேட்கிறார். இந்த தர்மர் அவரை கண்ணுக்கு நேராக பார்த்து விட்டு வேற வழியே இல்லாமல் இந்த தர்மன் சொல்கிறான், அஸ்வத்தாமன் இதஹா குஞ்சரகான். அந்த குஞ்சரகான்றது யானைன்னு அர்த்தம். இந்த குஞ்சரகான்னு சொல்லும் போது இந்த கிருஷ்ணர் சங்கு எடுத்து ஊதிடுறாருங்க. இந்த சங்கு ஊதுற சத்தத்துல இந்த குஞ்சரகான்றது கேட்கல, அஸ்வத்தாமன் இதஹான்ற வார்த்தை மட்டும் கேட்கிறதாம். என்ன அர்த்தம் தெரியுமா, ஆம் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று தருமன் சொல்கிறார்.
அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று தர்மர் சொல்வதாக அந்த வார்த்தை துரோணாச்சாரியாரினுடைய காதில் சென்று விழுகிறது. தர்மனே சொல்லிவிட்டான் என்றால் அது உண்மையாகத்தான் இருக்கும். என் மகன் இறந்து விட்டானா என்று சொல்லி அப்படியே போய் ஸ்தம்பித்து உட்கார்ந்துறார். துருபதன், பாஞ்சாலியினுடைய அண்ணன் திஷ்டத்யுமன், இவர்கள் இருவருமாக, பாஞ்சாலியினுடைய தந்தை துருபதன், திஷ்டத்யுமன், பாஞ்சாலியினுடைய தந்தையும் பாஞ்சாலியினுடைய சகோதரருமான இருவரும் இணைந்து அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில், சண்டை போடாத நிலையில், கையில் வாளும் வில்லும் ஏந்தாத நிலையில், தன் மகன் இறந்து விட்டான் என்று யாரோ சொன்ன பொய்களை நம்பிய நிலையில், தருமனே அதை சொல்லிவிட்டான் என்று மனம் உடைந்த நிலையில் அந்த வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு, போரினுடைய விதிப்படி கையில் ஆயுதம் இல்லாத ஒருவரை கொல்லக்கூடாது என்பது போரின் விதி, அமர்ந்திருக்கக்கூடிய துரோணாச்சாரியாரை கண்மூடி தனது மகனினுடைய நினைப்பில் அமர்ந்திருந்த அந்த துரோணாச்சாரியாரின் கழுத்தை துருபதனும் திஷ்டத்யுமனும் வெட்டினார்கள். துரோணாச்சாரியார் மண்ணில் வீழ்ந்தார். ஒரு மாபெரும் குருவின் சரித்திரம் ஒரு வஞ்சனையால், ஒரு பொய்யால், உண்மை போல் சொல்லப்பட்ட ஒரு பொய்யால், ஒரு மாபெரும் குருவினுடைய சரித்திரம், வரலாறு அந்த நொடியோடு 15ஆம் நாள் யுத்தத்தோடு முடிந்தது என்று பாரதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த கதையின் மூலமாக நீங்கள் சிந்திப்பது என்ன? தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், பிறகு தர்மமே வெல்லும் என்று கற்றுக் கொடுத்த பாரதம் எது தர்மம் என்று சொல்லித்தரவே இல்லையே. ஒரு துரோணாச்சாரியார் என்கிற குருவை அவரது மகன் இறந்து விட்டான் என்று சொல்லி அவரை வீழ்த்துவதுதான் தர்மமா என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது. இரண்டாவது, இந்த தர்மமே வடிவான யுதிஷ்டர் பொய் சொன்ன காரணத்தினால் அந்த தேர் சக்கரம் கீழே விழுந்ததாகும். அந்த தேர் சக்கரம் 2 அடி இப்படி மேல நிற்கும், அந்த தேர் சக்கரம் கீழே இறங்கியது. தர்மன் பொய் சொல்லல. தர்மனின் வாக்கு பிரகாரம் அஸ்வத்தாமன் என்கிற யானை தான் இறந்தது என்று தர்மன் தானே சொன்னார். யானை தான் இறந்தது தானே சொன்னார். உண்மை வேறு, சத்தியம் வேறு. தர்மன் தான் என்ன செய்கிறோம் என்று தெரிந்தே அதை உண்மை போல் ஒரு பொய்யை சொன்ன காரணத்தினால், உண்மை வேறு சத்தியம் வேறு. சத்தியத்தை மீறி தர்மன் இந்த காரியத்தை செய்த காரணத்தினால் அவனிடம் இருந்த உண்மை பறிபோய் அந்த தேர் சக்கரம் கீழே இறங்கியது. தர்மனினுடைய நிலையும் கீழே இறங்கியது. தர்மன் பொய்யுரைத்தான் என்று பாரதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த நிலையிலும் கூட, எந்த சந்தர்ப்பத்திலும் கூட நாம் சத்தியத்தை பிடித்து கொள்ள வேண்டுமே தவிர சூழ்நிலைக்காக வார்த்தைகளை வைத்து விளையாடக்கூடாது என்று பாரதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படியான கதைகள் நமக்கான சொல்லப்படக்கூடிய நியதி என்ன? எது தர்மம்? கேள்வி எழுது. நீங்கள் சொல்லுங்கள்.